பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மேகதாது பிரச்சனை குறித்து நாளைக்கே நாங்கள் பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் ராஜ்யசபாவில் தம்பி சிவா அவர்களும் பாராளுமன்றத்தில் லோக்சபாவில் நானும் நம்முடைய உறுப்பினர்களும் சேர்ந்து குரல் எழுப்ப இருக்கிறோம். கழகம் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து என்றைக்குமே தேவையில்லாமல் விடுவியதில்லை. நம்முடைய தென் மாநிலங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு உகந்த முடிவுகளை தான் எடுக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக தென் மாநிலத்தை பாதிக்கின்ற தொகுதி வரையறைகள், அந்த தொகுதி வரையறை எந்த விதத்தில் வரையறுக்கிறது என்பது இதுவரை அரசாங்கம் தெரிவிக்கவில்லை. அதற்குரிய டிராஃப்ட் பில் கூட எங்கள்கிட்ட நான் கொடுக்கல. அது கொடுக்கறதுக்கு முன்னால் நாங்கள் எந்த கருத்தையும் தெரிவிக்க முடியாது. ஒன்று, அதே நேரத்தில் தொகுதி வரையறை அதை 25% இன்க்ரீஸ் பண்ணுறது, 50% இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிலாம் வெளியில் செய்தியாக வந்துட்டுருக்கு, மீடியா சொல்லிட்டு இருக்குது. ஆனால் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக எதையுமே சொல்லலை இது வரைக்கும். ஸோ சொல்லாத வரையும் நம்ம எங்களுடைய கட்சி எடுக்கின்ற முடிவோ நாங்கள் எடுக்கின்ற முடிவோ அது நிதர்சனமான உண்மை கிடையாது. என்ன எப்படி இருக்குதோ அந்த நிலை உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கும் இதுவரை எதுவும் சொல்லப்படவில்லை. ஆகவே அந்த மசோதாவினுடைய குறிப்புகள் வந்த பிறகு தெளிவாக உங்களுக்கு சொல்ல முடியும். நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தலைவர் தளபதியார் அவர்கள் இட்ட ஆணைக்கிணங்க மேகதாது பிரச்சனை குறித்து நாளைக்கே நாங்கள் பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் ராஜ்யசபாவில் தம்பி சிவா அவர்களும் பாராளுமன்றத்தின் லோக்சபாவில் நானும் நம்முடைய உறுப்பினர்களும் சேர்ந்து குரல் எழுப்ப இருக்கிறோம். ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்து நேற்றே கொடுத்தாச்சு. ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தாச்சு. அது நாளைக்கு வரும். நாளைக்கு திரும்பவும் அதை பற்றி பேசுவதற்கு நாங்கள் கேட்போம், அனுமதி கேட்போம், கொடுப்போம். அதேபோல் காவிரி இஷ்யூவில் நடுவர்மன்ற தீர்ப்பு எப்போ வந்தாச்சு. காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு வந்த பிறகு கூட ஒவ்வொரு தடவையும் தண்ணீர் திறந்து விடுறதுக்கு கர்நாடக அரசினுடைய அனுமதி தேவைப்படுகிறது. அதற்காக மேலாண் குழு கூடி முடிவெடுக்கிறது. முடிவெடுத்த பிறகு கூட அது சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த நிலை தொடர்ந்து நீடித்து கொண்டு இருக்கிறது. அதுக்காக மேகதாது அணை கட்டுவது குறித்து கூட நாங்கள் ஒரு நடுவர்மன்றம் வேணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்கிறார். அது குறித்து நாங்கள் பேசுகின்ற பொழுது மேகதாது அணை கட்டுவது குறித்து ஒரு நடுவர்மன்றம் அமைக்க வேண்டும் என்பது குறித்தும் பேச இருக்கிறோம். இதுபோல் பல பிரச்சனைகள், பெண்கள் இடஒதுக்கீடு உடனடியாக நீங்கள் கொண்டு வாங்க, பெண்கள் இடஒதுக்கீடுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்குன்னு சொல்லி 2 ஹவுஸ்லையும் அதை ஆதரிக்குன்னு சொல்லியிருக்கோம். உயர்கல்வி ஒற்றை ஒழுங்குமுறை ஆணையம் அந்த சட்டம் இப்போ கமிட்டியில் குழு போட்டு குழுவில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்தால் அது குறித்து அது வரைவு நகல் என்ன எப்படி இருக்குதோ அதை பார்த்துட்டு அது மக்களுக்கு எப்படி அந்த பிரச்சனை குறித்து திராவிட முன்னேற்ற கழகம் அணுக இருக்கிறது குறித்து பேசுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.